என்ன டாக்டிக்ஸ் பண்ணணும்னே புரியல. போர்ச்சுகல் வந்து என்ன மாத்த வேண்டியது இருக்கு முக்கியமா? மாத்த வேண்டியது இப்ப என்னன்னா, இப்ப கொலம்பியா வந்து உங்களுக்கு காங்கோ இல்ல டீமே மாத்த அப்படி இல்ல. காங்கோ மாதிரியே ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பொசிஷன் இல்லாம இருக்க போறது இல்ல. ஓகேவா? அவங்க பொசிஷன் வச்சிருப்பாங்க. அப்ப பிரஸ் பண்ணி என்ன மிட்ஃபீல்டர்ஸ் பாத்தீங்கன்னா அழகா பிரிஞ்சு வாங்கிட்டே இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் வந்து கவுண்டர் அட்டாக்கிங் நல்லா தான் பண்றாங்க. ஆனா இடையில ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, கோல் எல்லாம் போயிடுது. அது என்னன்னா கவுண்டர் அட்டாக்ல இருந்தா அந்த ஷார்ட் பாசஸ் குயிக்கா பண்ணும், ஸ்லோ பண்ணிடுறாங்க ஒண்ணு. அப்புறம் லாங் பால் அக்யூரசி இருக்கணும். லாங் பால் அக்யூரசி இல்ல. அது ஓடி போய் எடுக்கிறதுக்கான ஆளுங்க இல்ல. ஃபீலிக்ஸோ இது பெட்ரோனெட்டா வந்து வேற மாதிரி அவர் கொண்டு போதா பாக்குறாங்க. லாங் பால் எடுக்கிறதுக்கு போற லாங் பால் அக்யூரசி வேணும், அந்த டச்சும் நல்லா இருக்கணும். இந்த 3 இதுவும் மிஸ் ஆகுது. இது கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு போர்ச்சுகல் கிட்ட இருந்து மிஸ் ஆகுது. ஏன்னா இப்ப விட்டனியேட்ட பால் போச்சுன்னா ஃபாஸ்டா கவுண்டர் அட்டாக் பண்ண மாட்டாரு. ஸ்லோ பண்ணி அப்படியே பின்னாடி பாஸ் பண்ணுங்கிற இதில் இருக்காரு. அதனால வந்து ரூவன் அவர்ஸ் நல்லா கொண்டு வந்தாங்க, எல்லாம் எதிர்பார்த்தேன். பட் மேட்ச் வந்து 0-0 முடிஞ்சது. ரொம்ப வருத்தமா ஆயிடுச்சு. ஓகே, எப்படியோ நம்ம அர்ஜென்டினா கூட மேட்ச் வரும் குவார்டர் ஃபைனல்ஸ்ல அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. வேற வழியே இல்ல. ஃபைனல்ஸ்ல தான் சந்திக்கலாம். அர்ஜென்டினா நீங்க ஃபைனல்ஸ்ல தான் நாங்க சந்திப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னமோ தெரியல. போர்ச்சுகல் நினைக்கிறேன், அதுக்கான எதிர்ப்பு ஆடிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அடுத்த மேட்ச் தெரியும். அடுத்த மேட்ச் குரோஷியா கூட இருக்கு. அவங்க இதே மாதிரி டிஃபென்ஸ் பயங்கரமா பண்ணுவாங்க. கோல் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அடிச்சிட முடியாது. பிரஸ் பண்ணி ஆள் இருக்கு. அதனால வந்து பாலை எடுத்துருவாங்க. ஓகே, போர்ச்சுகல் மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தா கிரியேட்டிவிட்டி சுத்தமா இல்ல அட்டாக்ல. போர்ச்சுகல் பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆச்சு. சான்சஸ் எல்லாம் வந்து விட்டுட்டாங்க. புவர் பினிஷிங். அப்புறம் ப்ரூனோ பெர்னாண்டஸ், ஜோ பிலிக்ஸ் எல்லாம் வந்து நிறைய சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. பெரிய கிரியேஷன் பெருசா இல்ல. பெருசா பால் கண்ட்ரோல் பொசிஷனிங் கூட வச்சிருப்பாங்க, அது கூட இல்ல. அதான் ஒரு பெரிய மிஸ்டேக்ஸா தெரியுது. சோ கொலம்பியாவை பார்த்தோம்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க மேட்ச. பொசிஷனிங் வச்சிருந்தாங்க, கவுண்டர் அட்டாக் அருமையா இருந்தது, நிறைய ஷாட்ஸ் அடிச்சாங்க, பயங்கரமா த்ரெட்டா கோல் போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தாங்க போர்ச்சுகலே. ஒரு நிமிஷத்துல நல்ல வேலை டியாகோ கோஸ்டா வந்து இது பண்றாரு, நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. டிஃபென்ஸுமே அருமையா பண்ணாங்க. போர்ச்சுகலுக்கு கிளியரான சான்ஸ் ஒண்ணு கூட கொடுக்கல. ஆக்சுவலா கொலம்பியா போர்ச்சுகலோட ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கணும், அவங்க டிசர்வ்டுன்னு நான் நினைக்கிறேன். அன்பார்ச்சுனேட்டா டிரால முடிஞ்சது. கடைசியில கூட கோல் வந்து ஆஃப் சைடா போயிடுச்சு. ஜஸ்ட் அந்த ஃபுட் தான் மிஸ் ஆச்சு. ஃபுட் நெயில் தான் வந்து அந்த அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கணும்னு எனக்கு தெரியல. ஆள் ஓடினாரு, ஓகே ஓகே, ஜஸ்ட் அந்த ஃபுட்னால அந்த ஒரு கோல் மிஸ் ஆச்சு. ஓகே, ஓவராலா பார்க்கும்போது கொலம்பியா நல்ல ஷேப்ல இருக்காங்க. கண்டிப்பா அர்ஜென்டினாக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு டவுட்டே இல்லை கிடையாது.